இன்றைக்கி கம்பு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ கம்பு மாவு எடுத்துருக்கிறேன். இதை முதல் வறுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இதில் 2 கப்பு கம்பு மாவு எடுத்துக்கிறேன், 1 கப்பு நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய் தூள் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூனு, ஒரு 1/2 மூடி தேங்காய். இன்றைக்கி இனிப்புக்கு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். தேவையான பொருள் இது. முதல்ல மாவு வறுத்துக்கலாம். வடைச்சட்டி வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்குங்க. கம்மா போட்டுக்குங்க. லேசாக தீ வச்சு வறுத்துக்கணும். ரசியாக வைக்கக்கூடாது. நல்லா மாவு சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கணும். கொஞ்சம் வறுத்து போட்டால் மணமாக இருக்குது. அப்படியே கூட போடலாம். நீங்கள் கம்பில் கூட இந்த மாதிரி அரைச்சி செஞ்சுக்கலாம். மிக்சியில் அரைச்சி கம்பை வறுத்து. இப்போலாம் ரெடிமேடாக கடையிலே கிடக்குது கம்பு மாவு. அதனால் கம்பு மாவே வாங்கிட்டோம். லேசாக வறுத்துக்குங்க சூடாகிற அளவுக்கு. இந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்படி கையில் மாவு தொட்டு பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். அது கரும்பு சர்க்கரை கரைச்சிக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை கரைச்சிக்கலாம். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கங்க. சர்க்கரை போட்டு கரைச்சிக்கலாம். கரைச்சி வடிச்சிக்கலாம். கல் தூசியெல்லாம் இருக்குது. கரைச்சி வடிச்சிக்கலாம். பாவு பதமெல்லாம் தேவையில்லை, சும்மா வடிச்சிக்கலாம். நீங்கள் வெள்ளை வேணாலும் சேர்த்துக்கிங்க. நான் நாட்டு சக்கரை சேர்த்திக்கிறேன். நீங்கள் வெள்ளை வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சிக்குங்க. நீ வேற ஒரு கோசியில் வடிச்சிக்கலாம். கல் தூசியில் இருக்குது, அதனால வடிச்சிக்கலாம். இன்னொரு ஒரு கோசி வச்சு வடிச்சுக்கணும். வடிச்சுக்கோங்க. இதில் ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். கம்பு மாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்குங்க. ஒரே முட்டை போட்டு கட்டி ஆயிரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்குங்க. எல்லாம் கறிட்டு காமிக்கிறேன். எல்லா மாவையும் போட்டு இந்த அளவுக்கு கிளறிக்குங்க. நல்லா கெட்டியா கொஞ்சம் நீ கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வந்தால் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா கை பொறுக்க ஆறி கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சாச்சு. இந்த மாதிரி இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி காஞ்சிருச்சு. நீ துணி போட்டு இட்லி போசியில் வேவிச்சிக்கலாம் 10 நிமிஷம். இந்த மாதிரி தட்டு வச்சு துணி போட்டு வச்சுக்கோங்க. நீ ஒன்றா அதில் அடுக்கி விட்டுறலாம் கொழுக்கட்டையை.
எல்லா பக்கம் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வந்தால் போகுது, ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. நீ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துக்கலாச்சு. நீ கொலக்கட்டை எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்குது. இந்த மாதிரி குட்டீஸ்க்கெல்லாம் சாயங்காலம் நேரத்தில் செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஒன்று எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கம்பு கொழுக்கட்டையெல்லாம் எடுத்தாச்சு. சூப்பராக வந்திருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்குது. குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடு. இந்த மாதிரி சத்தானது செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.